அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ஸ்பாட். நம்ம என்னதான் பல திரைப்படங்கள பார்த்தாலும், நம்மளுக்கு ஜாம்பீஸ் மூவினாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவும், ரொம்ப வைபாவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படத்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட பேரு வேர்ல்ட் வார் இஜெட். ஓப்பனிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து எந்த வேலைக்கும் போகாம வீட்டு வேலைய பார்த்துட்டு வீட்டிலேயே தான் இருக்காரு. அவன் பொண்ணு வந்து கேட்குறா, "அப்பா உங்க பழைய வேலை ஏன் விட்டீங்க? எப்படி இருந்துச்சு? உங்க பழைய வேலையோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இருந்துட்டு, "அத பத்தி இப்ப வேணாம். அது வந்து நான் மறந்துட்டேன். இப்போ வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி அப்படின்ட்டு ஃபேமிலியோட வெளிய போறாங்க. ஃபேமிலியோட வெளிய போறாங்க. காருக்குள்ளேயே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 ஹெலிகாப்டர் வந்து அடிக்கடி போயிட்டே இருக்கு. இத நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து நோட் பண்றாங்க. "என்ன ஏதோ ரொம்ப அசாதாரண சூழ்நிலை இது. என்னன்னு பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. இதனால நம்ம ஹீரோ இறங்கி பார்க்குறாரு. இறங்கி பார்த்து பக்கத்துல இருக்க ஒருத்தர்ட்ட கேட்குறாரு. அவருக்குமே என்னன்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள ஏறி பார்க்குறாரு. உள்ள ஏறி பார்த்தோன்னே ஒரு போலீஸ் ஆஃபீசர் வராரு. போலீஸ் ஆஃபீசர் வந்து உள்ள காருக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே, அவர ஒரு ட்ரக் ஏத்திட்டு வேகமா போயிருது. நம்ம ஹீரோவும் ரொம்பவுமே பயந்துடுறாரு. கார் எடுத்துட்டு வேகமா போறாரு. வேகமா போறவரு ஒரு வினோதமான செயல பார்க்குறாரு. அதோட மட்டும் இல்லாம அவங்க குழந்தைங்களும் பயந்தே போயிடுறாங்க. பயந்து போனதுக்கு அப்புறமேலு அவங்கள பார்த்துட்டே போயிட்டு ஒரு கார்ல இடிச்சிடுறாரு. இடிச்சதுக்கு அப்புறமேலு எல்லாருமே மாத்தி மாத்தி கடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. கடிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோ அத பார்த்துட்டு அவன் ஃபேமிலிய எப்படியாச்சும் காப்பாத்தணும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள எப்படியாச்சும் வெளிய கூட்டிட்டு வர ட்ரை பண்ணுவாரு. அதுவும் ஒருத்தன்லாம் ஜாம்பியா மாறுறதே ரொம்பவுமே பயங்கரமா இருக்கும். ஸ்டார்ட்டிங்கில அப்புறம் அவரு அப்படியே ஒவ்வொருத்தனா கடிக்கவே ஆரம்பிக்கிறாய்ங்க. ஜாம்பியா மாறி எல்லாத்தையுமே தொரத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க ஃபேமிலியும் எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கார் மேல அந்த மிலிட்டரி வேன் மாரி ஒண்ணு இருக்கு. அத எடுத்துட்டு எப்படியாச்சும் ஓடிடலாம்னு சொல்லிட்டு தப்பிச்சு போகுறாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கிளம்பிடுறாங்க. ஆனா, ஊர் ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, எல்லாருமே ஒரு மாத்தி மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் கடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கனால மூச்சு விடவே ரொம்ப சிரமப்படுறாங்க. எப்படியாச்சும் ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ரொம்பவுமே சமாதானப்படுத்துறாரு. உடனே அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி எங்கள எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு. அ அவரும் இருந்துட்டு, "சரி நீ எங்க இருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. "என்னோட பிளேஸ் தெரியல. நான் கூடிய சீக்கிரம் சிட்டிக்குள்ள வந்துருவேன். ஸோ எப்படியாச்சும் என்னை காப்பாத்து" அப்படின்னு சொல்றாரு. சரி நான் ஹெலிகாப்டர் அனுப்புறேன். எப்படியாச்சும் வந்துரு. கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாரு. அவரும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மார்ட்டுக்குள்ள போயிட்டு அவங்க பொண்ணு ஆஸ்துமா இருக்கு இல்லையா? அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக போயிட்டு மருந்து தேடுறாரு. அதுக்குள்ள ஒய்ஃப்லாம் ஸ்நாக்ஸ் இந்த மாரி சாப்பிட்றதுக்கு எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க நெறைய பேர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒருத்தன் கன்னோட வரான். கன்னோட வந்து பார்த்துட்டு, "எனக்கு என் பொண்ணு வந்து ஆஸ்துமா இருக்கு" அப்படின்னு சொன்னோனே, அந்த மருந்தையும் எடுத்து குடுக்குறான். இதுக்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து 2 பேரும் அட்டாக் பண்ண வருவாங்க. அதிலேயும் ஒருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமா தாக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து அவன சுட்டுருவான். சுட்டதுக்கு அப்புறமேலு அவன் ஃபேமிலி எல்லாத்தையுமே மொத்தமா கூட்டிட்டு வெளிய போய் பார்த்தா, அங்க இருந்த காரும் இருக்காது. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பயங்கரமா தெறிச்சு ஓடிட்டுருப்பாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி எங்க இருக்கன்னு கேட்கும்பொழுது, "அ நான் வந்து இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுட்ட சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து, "எப்படியாச்சும் மாடிக்கு வந்துரு. நான் ஹெலிகாப்டர் அனுப்பிச்சிருக்கேன். வந்துருவோம் சீக்கிரம்" அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஓட ட்ரை பண்றாரு. ஓடும்போது தான் தெரிஞ்சுச்சு, அங்கேயுமே நெறைய ஜாம்பீஸ் இருக்காங்க அப்படின்னு. உடனே என்ன பண்றாரு, ஒரு கதவு மட்டும் தொறக்குது. அங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வச்சுக்கிறாங்க. வச்சதுக்கப்புறமேலு "உங்களுக்கு எதாவது சாப்பிட வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டு, அவங்க வேற மொழி பேசுறவங்க. அதனால வந்து இவங்க பேசுறது ஒண்ணுமே புரியாது. ஆனா அந்த பையனுக்கு வந்து ரொம்பவுமே புரியும். அதனால அவங்க ஃபேமிலி சாப்பிட குடுத்துட்டு எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்க சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டே முழிச்சு பார்க்குறாரு. அவங்க பொண்ண வந்து காணோம். எங்கடா இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து தூங்கிட்டு இருப்பா. அவனும் அந்த ஃபேமிலியில ஒரு பையன் இருக்கான் இல்லையா? 2 பேரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த பையன் இருந்துட்டு சொல்லுவான், "இவ்வளோ நேரம் அழுதுகிட்டே இருந்தா, இப்ப தான் தூங்குறா" அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாகிட்ட வந்து பேசுவாரு. "நீங்களும் வாங்க, இங்க இருந்தா ஆபத்து" அப்படின்னு சொல்லுவாரு. "இல்ல போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவருக்கு போக விருப்பமே இல்ல. நம்ம ஹீரோவும் எல்லாமே அந்த கையில க்ளவுஸ் இது மாரிலாம் கட்டிக்கிட்டு, "சரி கிளம்பலாம்" அப்படின்ட்டு ரெடியாகி ஃபேமிலிய கூட்டிட்டு வெளிய போவாரு. வெளிய போனதுக்கப்புறமேலு வழக்கம் போல தான் நம்ம ஜாம்பீஸ் எல்லாமே சுத்தி இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாத்தையுமே எப்படியாச்சும் சமாளிச்சு நம்ம மாடிக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. ஆனா வீட்டுக்குள்ள இருக்காங்க இல்லையா? இவங்க 3 பேரும் சேஃபா இருக்கான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படிதான் கிடையாது. ஏன்னா அவங்களையும் அட்டாக் பண்ண ஜாம்பீஸ் வந்து வந்துருவாங்க.
நம்ம ஹீரோ எப்படியாச்சும் போராடி நம்ம ஃபேமிலி எப்படியாச்சும் மாடி கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த பையன் மட்டும் எப்படியோ தப்பிச்சு ஓடியாந்துருவான். அவங்க ஃபேமிலி வந்து மாட்டிக்குவாங்க. அவன் பையனை தப்பிச்சு ஓடியே வந்து நம்ம ஹீரோவையும் சேர்த்து காப்பாற்றுவான். அதுக்குள்ளே அந்த ஹெலிகாப்டர் வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறமேலு இவங்க அந்த ஒரு புகை மாதிரி போட்டு நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஹெலிகாப்டர்லேயும் அவங்க ஃபேமிலி ஏறிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஒரு தாட் வந்துடும். என்ன அப்படின்னா, என்னை வந்து ஜாம்பி கடிச்சிருச்சு, இறந்துடுறேன், நீங்கள் ஒழுங்கா சேஃபாக இருங்க அப்படின்னு நினச்சிக்குவான். ஆனால் அவனை வந்து அவ்வளோக்கா கடிச்சிருக்காது, அவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஹெலிபேடில் ஏறி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டரில் ஏறி உட்காந்துக்குவாங்க. கிட்டத்தட்ட ஹீரோவோட ஃபேமிலி, அந்த இன்னொரு ஃபேமிலியோட குட்டி பையன் இருப்பான் இல்லையா, அவங்க 5 பேருமே ஹெலிகாப்டரில் ஏறி ஒரு பிளேஸ்க்கு வந்து ஒரு கப்பலில் இருக்க பிளேஸ்க்கு வந்து போவாங்க. ஏன்னா அது ஒரு இராணுவ கட்டுப்பாட்டு கப்பல். அந்த பிளேஸில் எல்லாருமே பாதுகாப்பாக இருப்பாங்க. ஏன்னா அவன் ஃப்ரெண்டு வந்து ஐநாவில் வந்து வேலை செய்கிறனால அங்கே வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கான். ஏன் அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட ஹெல்ப் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி தான் அந்த கூட்டிகிட்டு போவான். இல்ல அப்படின்னா, நம்ம உயிருக்கு எல்லாத்துக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்லுவான். இருந்தாலுமே நம்ம ஹீரோவுக்கு வந்து அது மேல விருப்பமே கிடையாது. அங்க வந்து அந்த ராணுவ கட்டுப்பாட்டு அதிகாரியோட ஹெட் இருப்பார் இல்லையா, அவரு வந்து நம்ம ஹீரோட்டயும் பேசுறாரு. பேசும்பொழுது ஒரு டாக்டர காட்டுறாங்க. அவன் வந்து 23 வயசு பையன். அவன் தான் வந்து அந்த மருந்து வந்து கண்டுபிடிக்க போறான் அந்த நோய்க்கு எதிரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்றான். இந்த பொடி பையனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். அந்த கேப்டன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாரி இந்த ஷிப்புக்கு வர நெறைய பேர் காத்திருக்காங்க. இப்ப நீங்க மட்டும் போகல அப்படின்னா, இந்த இடத்த விட்டு போற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அத புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு அவன் ஒய்ஃப்ட்ட போயிட்டு நான் போயே ஆகணும், உங்களுக்காகவாச்சும் நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்ட்ட சொல்றாரு. இல்ல வேணாம் அப்படின்னு ஒய்ஃப் எவ்வளோ தடுத்தாலும், இல்ல இதுதான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்ககிட்ட எல்லாத்துட்டயுமே சொல்லிட்டு, அந்த பையன் குட்டி பையன் இருக்கான் இல்லையா, என் ஃபேமிலிய பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிர்றாரு. ஒரு வழியா தன்னோட ஃபேமிலி எல்லாத்தையுமே விட்டு ஃபேமிலிக்காக வந்து அந்த மருந்த தேடி எங்க போறாங்க அப்படின்னா, தென் கொரியாவுக்கு போறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயில்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு வந்து வேர்டு சொல்லியிருப்பாங்க. ஜாம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து ஸ்டார்ட்டிங்கில யாருமே பெருசா எடுத்துக்காதனால அத அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா, இப்ப தான் அதோட எஃபெக்ட் தெரியுது. அவங்க அந்த டாக்டரு, இ நம்ம ஹீரோ, அப்புறம் வந்து சில ராணுவ வீரர்கள் இவங்க எல்லாமே சேர்ந்து அந்த தென் கொரியாவிலேருந்து மெயில் வந்துச்சு இல்லையா, அதுக்காக வந்து அங்க ராணுவ பிளேஸ்க்கு வந்து போறாங்க. அவங்க போயிட்டுருக்க சமயத்தில இங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கு இன்சிடென்ட் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த குழந்தையெல்லாம் கிண்டல் பண்றாங்க. நெறைய பேர் இந்த ஷிப்ல இருக்காங்க. அவங்க எல்லாமே போயிட்டா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேல் கட் பண்ணா, நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த டாக்டர் கூப்பிட்டு அந்த பிளேஸ்க்கு வந்து போயிடுறாரு. போயிட்டு இறங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேயுமே ஜாம்பீஸ் வந்து அதிகமா இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே அட்டாக்லேருந்து தப்பிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே சுட ஆரம்பிக்கிறாங்க. சுட ஆரம்பிக்கும்பொழுது, அந்த டாக்டர் இருக்கான் இல்லையா, அந்த சின்ன பையனால ரொம்ப அதிகமா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான். பயப்பட ஆரம்பிச்சோனே அவன் திருப்பி போலாம் அப்படின்னு போகும்போது, கால் தட்டி விட்டு அவன் கன் எடுத்து அவனே சுட்டு செத்துடுறான். செத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு, சரி அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த இராணுவ பகுதி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து போகிறாங்க. அங்கே வந்து பயங்கர செக்யூராக இருக்குது. செக்யூராக இருந்ததுக்கப்புறமேலு அங்கே எல்லாமே செக் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் நோய் இருக்கா இல்லையான்னு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேலு நம்ம ஹீரோ வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்ருக்கான். இந்த மெயில் வந்து வந்துச்சு, அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருந்த ஒரு ஹெட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மெயிலும் எங்களுக்கும் வந்துச்சு. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு அலட்சியமா நினச்சோம். அதுக்கப்புறமேலு தான் உண்மையாலுமே இந்த ஜாம்பி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இவர் மூலியமா தான் இது பரவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடிய காட்டுறாங்க. அங்கே ஒரு 4, 5 பேர் வந்து எரிஞ்ச நிலையில கிடக்குறாங்க. அ அங்கே ஒரு டாக்டர் வந்து ஒருத்தர செக் பண்ண போயிருக்காரு. அந்த செக் பண்ண போகும்பொழுது தான் அவன் வந்து கடிச்சதுனால தான் டாக்டர் வந்து ஜாம்பியா மாறுனாரு. அதுக்கப்புறமேலு ஒவ்வொருத்தரும் அப்படியே கடிக்க கடிக்க ஜாம்பியா மாறிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஹெட் இருப்பான் இல்லையா, அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுவும் அந்த ஜாம்பியா கடிக்கிற சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே பயங்கரமா இருக்கும். அந்த ஹீரோ வந்து ஒண்ணு வந்து நோட் பண்ணுவான். "உனக்கு கால்ல என்னாச்சு? ஜாம்பி அட்டாக் அப்புறமால அப்படியாச்சு?" "இல்ல, இவன் கால் முன்னாடியே அடிபட்டுருந்துச்சு. ஆனா அந்த ஜாம்பீஸ் வந்து இவன எதுவுமே பண்ணல. தப்பிச்சுட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் வந்து சொல்லிட்டுருப்பாரு. இதுக்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிஎஸ்ஐ துப்பாக்கி கடத்தி மாட்டிக்கிட்ட ஒரு குற்றவாளிய வந்து காட்டுவாங்க. அவங்க கூட நம்ம ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவன் வந்து சொல்றான், "இது வந்து இஸ்ரேல்ல ஒரு பெரிய சுவர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் தெரியுமா?" அப்படின்னு கேட்பான்.
தெரியல அது எப்பயுமே கட்டிக்கிட்டு இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லுவான். இல்லை அவங்களுக்கு வந்து இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய சுவரை தாண்டி ஜாம்பியால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ஹீரோ. இதுக்கடையில் சரி ஃபோன் பண்ணி வீட்டில் பேசலாம் அப்படின்ட்டு ஒய்ஃப்ட்ட ஃபோன் பண்ணும்போது சரியாக பேச முடியாது. சரின்ட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு ஹீரோவுக்கும் அந்த இன்னொரு ரா ஃப்ளைட் ஓட்டுவாங்க இல்லையா, அவனுக்கு மட்டும் சைக்கிள் கொடுத்து அனுப்புகிறாங்க. மீதி எல்லா ராணுவமே ரெடியாக இருக்குது ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிறதுக்கு. சரி அப்படின்ட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. கிளம்பும் பொழுது ஒய்ஃப் வந்து திடீர்னு கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணோடனே ஜாம்பிஸ் எல்லாமே சவுண்டை கேட்டுட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவும் பயங்கரமாக தடுமாறுறாரு, சைக்கிளில் மாட்டி கீழே விழுகுறாரு. அவர் எப்படியோ வந்து அந்த இராணுவத்தோட ஹெட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு வழியாக நம்ம ஹீரோவை காப்பாற்றிறாரு. ஆனால் தன்னோட உயிரையே விடுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அவரை வந்து ஜாம்பிஸ் வந்து கடிச்சிருச்சு. ஒரு வழியாக நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ளைட் ஓட்டுறவரும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மேலே வந்து ஏறிடுறாங்க. அந்த ஃப்ளைட்டில் ஏறி எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துடுறாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமேல அங்கேருந்து புறப்பட்டு இஸ்ரேலுக்கு கிளம்புறாங்க. இஸ்ரேலுக்கு கிளம்புற வழியில தான் திருப்பி வந்து நம்ம ஹீரோ வந்து ஒய்ஃப்ட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. "நீ ஃபோன் பண்ணும்போது நான் ஆபத்தில் இருந்தேன், அதனால தான் அட்டெண்ட் பண்ண முடியல" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி அதனால் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க, நான் இஸ்ரேலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இஸ்ரேலுக்கு போய் இறங்கும்பொழுது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அனுமதி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல நான் இங்கேருந்து வரோன்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய மதில் சுவர் இருக்கு இல்லையா, அந்த சுவருக்கு இந்த சைடு ஃபுல்லாமே ஜாம்பிஸாக இருக்குது. அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா மக்கள் எல்லாமே எப்பயும் போல் நார்மலாக இருக்காங்க. அங்கே இஸ்ரேலோட பிரசிடெண்ட்டை போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. நாங்களுமே ஸ்டார்டிங்கில் வந்து ஜாம்பிஸை வந்து நம்பலை, ஆனால் நிறைய இன்சிடெண்ட் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணனால நாங்கள் எச்சரிக்கையாக இருந்தோம், அதனால தான் இந்த சுவரை வந்து முன்னாடியே கட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஜாம்பிஸும் அந்த சுவர் மேலே ஏற ட்ரை பண்ணுது, ஆனால் அவங்களால ஏறவே முடியலை. சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கூட வந்து பேசிகிட்டே இருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே என்ஜாய்மெண்ட்டில் ஒரு பாட்டு வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சவுண்ட் அதிகமாக வச்சனால ஜாம்பிஸுக்கு பயங்கரமாக சவுண்டு கேட்டால் ரொம்ப இதாகும் இல்லையா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த சுவர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அவங்க கீழே இருந்து ஆட்கள் ஏற ஆரம்பிக்கும் பொழுது அந்த சுவத்தை எப்படியோ வந்து மேலே பிடிச்சிடுறாங்க. இதை நம்ம இராணுவ அதிகாரிகள்லாம் நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிவிட்டு அவங்கள எப்படியாச்சும் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயுமே ஜாம்பிஸ் எல்லாமே ஒவ்வொருத்தராக மேலே ஏறி எகிரி உள்ளேயே குதிச்சிட்றாங்க. அந்த சுவர் மேலேருந்து குதிச்ச எல்லாருமே வந்து ஒருத்தர் கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஊருக்குள்ளே எல்லாருமே அலர் அடிச்சுட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை காப்பாற்ற ஒரு 4 போலீஸ் மட்டும் வருவாங்க. அதில் 2 பெண் போலீஸு, 2 ஆம்பளை போலீஸ் வந்து சுற்றி நின்றுக்குவாங்க. சுற்றி நின்றுட்டு அவன் எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கடையில் ஒரு பையனை மட்டும் ஜாம்பிஸ் எதுவுமே பண்ணாது. அதை நம்ம ஹீரோவும் நோட் பண்ணுவார். சரி அப்படின்னு நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அந்த ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம், அப்போ தான் வந்து நம்ம நாட்டுக்கு திருப்பி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டுக்கு நோக்கி போவார். ஆனால் போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பெண் அதிகாரி இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து ஜாம்பி வந்து கையில் கடிச்சிடும். நம்ம ஹீரோ உடனே கத்தி எடுத்து அந்த கையை அந்த நுனியை மட்டும் வெட்டிடுவார். வெட்டினதுக்கப்புறமேல அதை கட்டு போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவார். "உனக்கு எதுவுமே ஆகாது, அவ்வளோதான், நீ நார்மலாக தான் இருக்க, இந்த வலியை மட்டும் பொறுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டும் வருவார். சரி ஹெலிகாப்டர் வந்துருச்சு வா போகலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஹெலிகாப்டரையும் ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணிடும். அதுக்குள்ளே இவன் வந்தால் இல்லையா, நம்ம ஹீரோ அந்த ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகி கிளம்பிடுவான். ஏன்னா அவனோட உயிர் தான் முக்கியம் இல்லையா, அதனால அவனும் கிளம்பிடுவான். அதனால வேற ஒரு ஃப்ளைட்டு கிளம்ப தயாராக இருக்கும். அந்த ஃப்ளைட்டில் எப்படியாச்சும் ஏறி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி நம்ம ஹீரோவும் உட்காந்துருவாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜிஞ்சரெல்லாம் வச்சு கட்டெல்லாம் போடுவார். பெயின் கில்லர்லாம் கொடுப்பாரு. கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வினோதமான சத்தம் கேட்கும். என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு செகண்ட் யோசிச்சு பார்ப்பாரு. சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ஜாம்பியா மாதிரி எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலாக 2 பார்ட்டாக இருக்கும். 2 பார்ட்டில் வந்து ஒரு பார்ட்டில் நம்ம ஹீரோ இருப்பார், பின்னாடி வந்து அந்த ஜாம்பிஸ் எல்லாமே கடிக்க ஆரம்பிச்சிடும். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவார் அப்படின்னா, "நான் வந்து இங்கே இருக்கேன், எனக்கு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நியர்பை இருக்கிற ப்ளேஸ் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டோட கேப்டன்கிட்ட பேச சொல்லுவார். அவங்களும் வந்து பேசிடுவாங்க. சரி நான் அந்த ப்ளேஸ்க்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜாம்பியாக மாறுறவன் எல்லாத்தையுமே கடிக்க ஆரம்பிச்சிருவான். கிட்டத்தட்ட எல்லாருமே ஜாம்பியாக மாறிடுவாங்க. நம்ம ஹீரோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனை விலக்கி பார்ப்பான்.
விலைக்கு பார்த்தோன்னே எல்லாருமே ஜாம்பியாக மாறிடுவாங்க. உடனே அந்த பெட்டி திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையுமே அடுக்கி வைக்க ஆரம்பிப்பாங்க. அடுக்கி வைக்க ஆரம்பித்த உடனே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒருத்தன் வந்து தெரியாத்தனமாக பொட்டியை வந்து உள்ளே தள்ளி விட்டுருவான். உள்ளே தள்ளுனதுக்கு அப்புறமேலு எல்லா ஜாம்பிஸுமே வந்து திரும்ப ஆரம்பிச்சிரும். திரும்பி உடனே இவங்கள எல்லாத்தையுமே தாக்க பயங்கரமாக ஒடியாரும். ஏன்னா அது சத்தத்தை கேட்டால் கண்டுபிடிச்சிரும் இல்லையா எங்கே இருக்காங்கன்ட்டு. அதனால் திருப்பி பயங்கரமாக ஒடியாந்துரும். இங்கேருந்தோம்னா நம்ம ஹீரோ எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அவளை வந்து காப்பாற்றவே முடியாது. அதனால் ஒரு முடிவு பண்ணுவார். தன்னோட கையில் இருக்க பாம்பை எடுத்து தூக்கி வீசிடுவார். இவங்க 2 பேருமே வந்து சீட் பெல்ட்டு போட்டுக்குவாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் மட்டும் தான் ஓரளவுக்கு வந்து இதாக இருக்காங்க. மீதி எல்லாமே ஜாம்பியாக மாறிட்டாங்க. உடனே பாம்பு அடித்து அந்த இதெல்லாம் வந்து காற்றுல எல்லாமே அடிச்சுட்டு போயிடும். ஜாம்பிஸ் எல்லாமே கீழே விழுந்துருவாங்க. ஃப்ளைட்டும் கிராஷ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஒரு வழியாக ஃப்ளைட்டு வந்து எங்கே போய் விழுவும் அப்படின்னா, ஒரு காட்டுப்பகுதியில் போயிட்டு விழுந்து கிடக்கும். நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக உயிர் பொழைச்சிருவார். ஆனால் அவர் வயிற்றுல மட்டும் பயங்கரமாக ஒரு கத்தி மாதிரி ஒன்று குத்தி இருக்கும். அதுக்கப்புறமேலு 2 பேருமே அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து உயிரோட தான் இருப்பாங்க. 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ளே போகிறாங்க. போன உடனே எப்படியோ வந்து WHO ரிசர்ச் சென்டர் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு அந்த பொண்ணு வந்து கேமரா முன்னாடி நின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேலு நம்ம ஹீரோ வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவார். நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவரை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி வந்து இனிமேல் நம்ம ஹீரோ வந்து இறந்துட்டான்னு நினச்சி இனிமேல் அவங்க ஃபேமிலி இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அகதிகள் இதுக்கு வந்து அமுச்சு விட்ருவாங்க. அவன் ஒய்ஃபும் வந்து ரொம்பவுமே கவலையாக வந்து கிளம்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட தேவைக்காக இங்கே வச்சுருந்தாங்க, இப்போ தேவையில்லைன்னு அமுச்சு விட்டாங்க அப்படின்ட்டு ரொம்பவுமே கோவமாக இருந்துருவாங்க. நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு பார்த்தா எல்லாத்தையுமே கையெல்லாம் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அவனுக்கு கத்தி குத்தி இருந்துச்சு இல்லையா, அந்த இதெல்லாமே போட்டு பேண்டேஜ் போட்டு எல்லாமே விட்டு வச்சுருப்பாங்க. அந்த WHO ஹெட்டு வந்து பேசிகிட்டு இருப்பார். என்னோடய ஃபேமிலி இருந்துச்சு, ஆனால் வந்து என்னோடய ஒய்ஃபே வந்து குழந்தைங்கள கடிச்சு கொத்துறத பார்த்து என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஹீரோ வந்து அவன் மேலே செம்ம கடுப்பில் இருப்பான். இதை கேட்ட உடனே பயங்கரமாக சாரியெல்லாம் கேட்டு ரொம்பவுமே அமைதியாகிடுவான். அதுக்கப்புறமேலு அவனோட ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி கொடுப்பான். கால் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் ஐநாவோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு தன்னோட விவரத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுவான். நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐடியா கொடுப்பான். ஜாம்பிஸை கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளும் வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி போடணும். ஏன் அப்படின்னா நான் நிறைய இடத்துல நோட் பண்ண விதத்தில் பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே நோய்வாய்ப்பட்டிருந்துச்சுன்னா ஜாம்பிஸ் வந்து அவங்க உண்மையாக அட்டாக் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பிளேஸை கடந்து தான் போகணும். கிட்டத்தட்ட 80 ஜாம்பிஸ் வந்து வெளியே இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த WHO அந்த சீஃப் எல்லாருமே வந்து ஜாம்பிஸாக மாறியிருப்பாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த ஹெட்டும் அந்த பொண்ணு அதுக்கப்புறமேலு நம்ம ஹீரோ 3 பேர் வந்து சரி நம்ம போகலாம், போயிட்டு அந்த மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. அந்த சுத்திலும் இது எல்லாமே வெப்பன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகிறவங்க ஒரு கட்டத்தில் அப்படியே மெதுவாக போய்கிட்டே இருக்காங்க. அதுவும் ரூமில் ஜாம்பிஸ் எல்லாமே அந்த சைடு திரும்பி நிற்கும். அதெல்லாம் போகும்போது பயங்கரமாக இருக்கும். ஒரு இடத்துல போயிட்டுருக்கும்பொழுது கண்ணாடி கிளாஸ் இருக்கும். அதை டச் பண்ணும்பொழுது சத்தம் வர ஆரம்பிக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் தெரியாத்தனமாக நம்ம அந்த WHO ஆர்கனைசர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து தெரியாத்தனமாக அந்த டோரை வந்து இழுத்துருவார். அது சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். கேட்க ஆரம்பித்தோடனே எல்லா ஜாம்பிஸும் வந்து அலர்ட் ஆயிரும். ஒரு வழியாக என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோ வந்து சரி நீங்கள் ஓடுங்க, நான் இந்த ஜாம்பிஸ்க்கு ஆட்டம் கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த சைடு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ மட்டும் இந்த சைடு வந்துடுவார். அவங்க ரூமை நெருங்க போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜாம்பிஸ் வந்து சுற்றிட்டு இருக்கோம். சரி வாங்க ரூமுக்கு. அந்த ரூம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 139. ஆனால் பக்கத்தில் தான் இருப்பாங்க. அவங்களால போக முடியாது. ஏன்னா ஜாம்பிஸ் எல்லாமே அட்டாக் பண்ணும் இல்லையா, அதனால் வந்து போக முடியாது. சரி அப்படின்ட்டு திருப்பி நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு 2 பேருமே ஓட ஆரம்பிப்பாங்க. 2 பேருமே ஓட ஆரம்பித்தோடனே பின்னாடி ஜாம்பிஸ் எல்லாமே துரத்த ஆரம்பிக்கும். உள்ளே இருந்துட்டு இல்லை கதவை திறக்க வேணாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். இல்லை நான் திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து திறந்து எப்படியோ ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த 2 பேர் மட்டும் உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோ வந்து தேடிட்டு இருக்கோம் எங்கே இருக்கார் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் ஒரு வழியாக அந்த ரூம் நம்பருக்கு போயிடுவார். போயிட்டு கதவை உடைக்கலான்னு போகும்போது ஒரு கால் வரும். கால் எடுத்துகிட்டு அந்த நம்பர் சொன்னதுக்கப்புறமேலு ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆயிரும். உள்ளே போயிட்டு பார்த்தா மருந்து எடுத்துகிட்டு திரும்புகிறாரு. திரும்பின உடனே அங்கே ஒரு ஜாம்பி நிற்கிது. நம்ம ஹீரோவுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அந்த மருந்தை இன்ஜெக்ட் பண்ணியே ஆகணும். இல்லை அப்படின்னா ஜாம்பிக்கிட்ட மாட்டி உயிர் போக வேண்டியதான். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நம்ம ஹீரோ வந்து அந்த மருந்து எடுத்து தன்னோட ஷோல்டர் வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாரு. இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமேல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா நம்ம ஜாம்பி கண்ணுக்கு தெரியறமா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகணும். உடம்பு ப்ராசஸ் ஆன அப்புறம் தான் தெரியும்.
ஓரளவுக்கு மேலே நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சு ஜாம்பி முன்னாடி நிற்கிறாரு. ஆனால் அந்த ஜாம்பி வந்து நம்ம ஹீரோவுக்கு கண்ணே தெரியலை. நம்ம ஹீரோவும் தைரியமாக முன்னாடி கதவை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண அந்த ஜாம்பி வந்து பக்கத்தில் எல்லாமே பார்க்குறான். ஆனால் அந்த ஜாம்பிக்கு நம்ம ஹீரோ வந்து தெரியவே இல்லை. சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு கோக் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த கோக் பாட்டில் எல்லாத்தையுமே வந்து தட்டி விட்றாரு. சவுண்டு கேட்டவுடனே எல்லா ஜாம்பியும் ஓடியாரும் இல்லையா? ஆனால் நம்ம ஹீரோ வந்து தைரியமாக நிற்கிறாரு. நின்ன உடனே நம்ம ஹீரோவை எந்த ஜாம்பியும் எதுவுமே பண்ணல. அசால்ட்டாக நம்ம ஹீரோ வந்து நடந்து போயிட்டு அவங்க எல்லாருமே இருக்காங்க இல்லையா, அந்த ரூம்குள்ள வந்து போயிடுறாரு. போனதுக்கப்புறமேல அவர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அந்த பொண்ணும் வந்து தன்னோட நாட்டுக்கே வந்து திரும்பி போகிறாங்க. திரும்பி போகும்போது அங்கே தன்னோட ஃபேமிலி காத்துட்றத பார்த்து ரொம்பவுமே எமோஷனல் ஆகிற ஹீரோ வந்து பயங்கரமாக வந்து யோசிச்சு பார்க்குறாரு. கிட்டத்தட்ட எல்லாமே மருந்து எல்லாமே எல்லா நாட்டுக்கும் சப்ளை ஆயிடுது. எல்லாருமே ஜாம்பியை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஜாம்பிஸுமே கொன்று குவிச்சிட்டாங்க. இந்த படம் பார்க்கவே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக போச்சு. அதுவும் ஃபைனல் சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாம்பிஸ் எல்லாமே அழித்து ஒரு இடத்துல வந்து சுற்றி நிற்க வச்சு எரிச்சிருவாங்க. அதெல்லாமே பார்க்கும்பொழுது பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம ஹீரோ எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டே இருப்பார். ஃபைனலாக எப்படியோ வந்து நம்ம ஃபேமிலிகிட்ட சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஹாப்பி ஆயிடுவார். இந்த ஸ்டோரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க.